Hi friends, welcome to my channel. இது நம்மளுடைய தேர்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது டியூஸ்டே மார்னிங் ஒரு 3:30 போல் தான் சிக்ஸை கொண்டு இறக்கியிருந்தாங்க. பட் அன்னையிலேருந்தே நமக்கு என்னென்னா அந்த இறக்குன டைம் அவ்வளோவா மழை இல்லை. பட் நெக்ஸ்ட் டேயிலேருந்து செம்ம மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிற்கவே இல்லை, கண்டினியூஸாக மழையாக தான் இருந்துச்சு. நைட்டு ஸ்டார்ட் பண்ண மழை. பட் நமக்கு ஃபஸ்ட்டு டேயிலேருந்து நம்ம இது போட்டுருவோம், ஏன்னா ப்ரூடர் லைட் போட்டுருவோம். தென் அதுவும் இல்லாமல் சீட்டு கவர் பண்ணி ஒரு பிளாக் ஷீட் சுற்றி நம்ம கவர் பண்ணி விட்டுருப்போம். அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது செகண்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா இதோட ஆப்போசிட்டு ஃபுல்லுமே ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த செகண்ட் டேயிலேருந்தே நம்ம அந்த ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கோழி குஞ்சுகளை கொஞ்சம் நார்மலாக தான் அந்த சர்க்கிளில் தான் நம்ம போட்டிருந்தோம். பட் இந்த வாட்டி அப்படி பண்ண முடியலை. ஏன்னா செம உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அந்த மாதிரி மழை நல்லா பெய்துட்டுருக்காது. செம மழை பெய்யும்போது என்னதாகும்னா சாரல் அடிக்கும்போது உள்ளால் தண்ணி அந்த ஒரு மாதிரியெல்லாம் வரும். அப்போ அது கோழிகளுக்கு அதுவும் சிக்ஸு, இப்போ கோழிகளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் இது சிக்ஸ் இருக்கிறதுனால இது அதுவும் செகண்ட் டே ஆகுது. அப்போ அதுகளுக்கு சூடு ரொம்ப ஹீட்டு தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி மழை இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா செகண்ட் டேயில் மழை பெய்யாதுன்னு நினச்சி நம்ம அந்த பிளாக் ஷீட்டெல்லாம் எடுத்து கட்டிட்டோம். ஏன்னா நமக்கு செகண்ட் டேயிலேருந்து தேவைப்படாது. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock ஆன அப்புறமே ரொம்பவுமே மழை பெய்ததுனால திரும்ப நம்ம இது எல்லாமே அந்த ஷீட் எல்லாம் திரும்பவும் நம்ம கவர் பண்ணி விட்டோம். தென் அதில் என்ன பார்த்திங்கன்னா பவர் கட்டு. ஸோ ப்ரூடர் லைட்டுக்கு எரியாமல் இருந்துச்சு. லைட்டு கரண்ட்டும் இல்லை. ரொம்ப மழையும் இருந்ததுனால ரொம்ப நல்ல ஒரு கூலிங்கான இதில் தான் இருந்துச்சு. பட் இதில் ஒரு யூஸ் என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் பேட்சில் இது தான் போட்டிருந்தோம், என்னது மரப்பொடிகளும். தென் அதுக்கு மேலே பேப்பர் ஷீட்டும் போட்டிருந்தோம். பட் இந்த வாட்டி நமக்கு மரப்பொடி கிடைக்கல. அதனால இந்த வாட்டி நம்ம போட்டது உமி. ஸோ அந்த உமி போட்டதுனால கோழிகளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் ஹீட்டு கொஞ்சம் கிடைக்கும். அதனால ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஏதாச்சும் விழுந்திருந்தாலும் அது சீக்கிரமாக அந்த அப்சர்வ் பண்ணிவிட்டு அது கரெக்டான அந்த நார்மல் இதில் வந்துடும். அதனால நல்ல ஒரு இதாகிட்டு இருக்குது. இந்த வாட்டி நமக்கு தேர்ட் பேட்சில் 1500 சிக்ஸ் தான். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 சிக்ஸ் ஒரு பிளாக் கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் அது மறுபடி பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகள் எல்லாம் ஹெல்த்தியாக தான் இருக்குது. நம்ம அதுவும் இல்லாமல் மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த விட்டமின்ஸ் மருந்து நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுதான் நம்ம செகண்ட் டேயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அந்த மெடிசின் கொடுக்க விட்டமின்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அது குளுக்கோஸ் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கு வேண்டி தான் நம்ம அது கொடுக்குறது. தென் அதில் ஒரு மொட்டாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோழி கொஞ்சம் ஒரு இதாகிட்டு இருக்குது. சிக்ஸு ஏதோ ஒரு டிசீஸ் போல் தான் இருக்குது, கோழி போல் தான் இருக்குது. பட் அது போயிடும் தோணுது. மற்றபடி மற்ற கோழி குஞ்சுகளெல்லாம் ஓகே, ஹெல்த்தியாக தான் இருக்குது. நம்ம தண்ணியும் நம்ம ட்ரிங்கர் யூஸ் பண்ண மாட்டோம். மற்ற அந்த ஸ்டாண்ட் வச்சோல்ல அந்த ட்ரிங்கர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் இதில் தான் நம்ம ஸ்டாண்டில் தான் கொடுப்போம். தென் அதுக்கப்புறம் பாதியிலேருந்து மரப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டு செகண்ட் பேட்சிலலாம் ஒரு 3 days ஆகும்போதே நம்ம கோழிகளை ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு வேண்டி நம்ம கொஞ்சம் அந்த சர்க்கிளில் இருந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம போட்டுருவோம். பட் இந்த வாட்டியும் அப்படி தான். அதனால ஃபஸ்ட்டே நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். பட் இந்த மழை தான் ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நல்ல மழை பெய்யும்போது என்ன ஆகும்னா சாரல் உள்ளால் அடிக்க தொடங்கும். அப்போ அதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் உள்ளால் வர்றதுக்கும் கொஞ்சம் சான்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதுவும் இல்லாமல் கரண்ட்டும் போய் இருக்கும்போது கோழிகளுக்கு சிக்ஸுக்கு என்ன ஆகும்னா ஹீட்டு தேவைப்படும். ஏன்னா அதுக்கு ஹீட்டு தேவைப்படுற சிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரூடர் லைட்டுக்கு இந்த பக்கத்துலேயே உட்காந்துடும். ஏன்னா ஹீட்டு கிடைக்கும். பட் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். பட் எப்படின்னு தெரியலை இந்த வாட்டியோட பேட்ச்சு. பார்க்கலாம் எப்படி இருந்திருந்தாலும் நம்ம எது வந்திருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் செகண்ட் பேட்ச்சு ஓகே. பட் அதில் ஃபஸ்ட்டு பேட்சை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. பட் செகண்ட் பேட்சில் வெயிட் கொஞ்சம் கம்மி. பட் மொட்டாலிட்டி ரொம்ப குறவாக இருந்துச்சு. ஓகே, அப்படி முன்னேயும் பின்னேயும் தான் ஆகும். பட் பரவாயில்லை, எதுவாக இருந்திருந்தாலும் நம்ம எடுத்து தான் ஆகணும். இது தேர்ட் பேட்ச். இந்த பேட்ச் நமக்கு எப்படி போகணும்னு பார்க்கலாம். தென் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஆன அப்புறம் கரண்டும் வந்துடுச்சு.
ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கரண்ட் அந்த ப்ரூடர் லைட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய கோழிகளுக்கு தான் வந்து என்ன ஆகும்னா ஹீட்டு தேவைப்படும். அதுங்க வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உட்காரும். தென் இந்த மழை டைமில் வந்து வேறு ஒன்று பார்த்திங்கன்னா குளிர் எடுக்கிறதுனால வந்து கோழி குஞ்சுகள் அதே இடத்துல எல்லாம் உட்காந்து சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா எதுவுமே சாப்பிடாது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு 2 hours 3 hours போலலாம் வந்து அந்த கோழிகளை வந்து கொஞ்சம் மூவ் பண்ண வைக்கணும். ஏன்னா அந்த குளிரில் வந்து அப்படியே அதில் எல்லாமே உட்காந்துட்டு இருக்கிறதுனால எதுவுமே சாப்பிடாது. அப்போ சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு வெயிட்டு போடாது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணோன்னா ஒரு 3 hours ஒரிக்கெல்லாம் வந்து அதை கொஞ்சம் மூவ் பண்ண வைக்கணும். மற்றபடி நம்ம வந்து எப்போவுமே பண்ணுற போல் உள்ள ஒர்க்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. பார்க்கலாம் இந்த 3rd பேட்சும் எப்படி நமக்கு வந்து போகுதுன்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. Please subscribe to my channel.